இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே, ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்தித்ததில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த ஜூலை மாதம் முழுவதும் நம்ம ஜெபத்தை பற்றி தொடர்ந்து தியானம் செய்ய இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, ஜெபத்தின் மூலமாக நம்ம நோயிலிருந்து குணமாக முடியும். அதை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்றைக்கி ஒரு வேளை நோயினால் ரொம்ப கஷ்டப்பட்டு அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கீங்களா? அப்போ இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்காகத்தான். நம்ம விசுவாசமாக நம்ம தேவனிடத்தில் ஜெபம் செய்யும்போது நம்ம எப்படிப்பட்ட நோயில் இருந்தாலும் நம்ம குணமாக முடியும். அதுதான் பார்க்க போகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிகள் இப்போது வருவது CBN இந்தியா செய்திகள். அதாவது நாடு முழுவதும் கிறிஸ்துவ சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாவற்றையும் உங்களுக்காக நாங்கள் CBN செய்திகளாக வழங்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அஜ்மீரில் உள்ள ராப்சன் மெமோரியல் கத்தீட்ரல் உடைய யூத் ஃபெலோஷிப் கமிட்டி 27வது ஆன்மீக ஜெப கூட்டம் 2024 ஜூன் 5ஆம் தேதி நடைபெற்றது. ஜூன் 2ஆம் தேதி முதல் தொடங்கப்பட்ட இந்த ஜெப கூட்டமானது சர்ச் ஹாலில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ரெவரண்ட் ராகுல் அவர்கள் கலந்து கொண்டார். இந்த ஜெப கூட்டத்தில் 100க்கும் அதிகமான இளைஞர்கள் கலந்து கொண்டு ஆர்வமுடன் தேவனை துதித்தார்கள். நாங்க எல்லா இளைஞர்களும் ஒன்று சேர்ந்து இந்த சபையை நடத்தணும். அது மட்டும் இல்லாம இளம் பிராயத்துல அடியெடுத்து வச்சிருக்கிற எல்லா இளைஞர்களும் இணைஞ்சு நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கான செயல்பாட செய்யணும்னு தேவன் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்காரு. இந்த ஜெப கூட்டத்தோட நோக்கம்ங்கிறது தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில முன்னேறணுங்கிறது தான். தேவனுடைய பாதையில நடக்கணும், தேவனுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு நடக்கணும். அது மூலமா தேவனுக்கு மகிமை உண்டாகணுங்கிறது தான் இந்த விசேஷ கூட்டத்துடைய மகிமை. ஒவ்வொரு வருடமும் யூத் கமிட்டி மூலமாக ஆன்மீக ஜெப கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. CBN இந்தியாவுக்காக அஜ்மீரிலிருந்து விவேக் அகஸ்டின். அற்புதமான செய்திகளை நம்ம பார்த்தோம். நாடு முழுவதும் கிறிஸ்துவ சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், சம்பவங்கள் எல்லாவற்றையும் நம்ம CBN செய்திகள் மூலமாக நம்ம பார்த்துக்கிறோம். இதே மாதிரி உங்கள் ஆலயத்திலையும் இதே மாதிரி கிறிஸ்தவ நிகழ்வுகள் நடக்கிறது, அதை எங்களுடைய நிகழ்ச்சியில் ஒளிபரப்ப வேண்டும் அப்படின்னா நீங்கள் எங்களுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org/connectwithus. நம்ம நிகழ்ச்சியில் இப்போ நம்ம பிரகாஷ்குமார் லாசரஸ் அவங்கள சந்திக்க போகிறோம். இவங்க ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக இவங்களுடைய உடல்நிலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இவங்க எப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்காங்க, ஆனால் அதுலேருந்து எப்படி மீண்டு வந்திருக்காங்க, எப்படி உங்க ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு பார்க்கலாம். உடல் பலவீனமாக இருப்பதை உணர்ந்த பிரகாஷ்குமார் லாசரஸ் டாக்டரை கலந்து ஆலோசனை செய்த பிறகு பள்ளியில் இருந்து வீட்டுக்கு வந்து ஓய்வெடுத்தார். நான் நேராக வீட்டுக்கு வந்த உடனே கட்டிலில் படுத்துட்டேன். நான் எப்போ தூங்கினேன்னு தெரியாது, தூக்கத்திலேருந்து எப்போ கீழே விழுந்தேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கீழே விழுந்ததும் மயக்கமாயிட்டேன். என்னோடய கழுத்துக்கு கீழே எல்லா உறுப்பும் செயலற்று போயிடுச்சு. நான் எழுந்து நிற்க முயற்சி பண்ணேன். டேபிள் மேலே வச்சுருக்கிற ஃபோனை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். ஃபோன் மூலமாக யாரையாவது கூப்பிட்டு எனக்கு ஏதோ உதவி வேணும் அப்படின்னு சொல்லலான்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது என்னால் முடியலை. சாயங்காலம் 5 மணிக்கு மேலே ஸ்கூலில் இருந்து பிரின்ஸிபலாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த என்னோடய ஒய்ஃபு, அவள் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்திருக்கா. வெளியில் துணிலாம் காஞ்சிக்கிட்டு இருந்தது, அதை பார்த்து அவள் கோவப்பட்டிருக்கா. அது எனக்கு தெரியாது. வீட்டுக்கு வந்த ஒய்ஃபு நான் மயக்கம் போட்டு விழுந்திருக்கதை பார்த்து ஓடி வந்திருக்காங்க. அவங்க என் நிலைமையை பார்த்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற பிறகு பிரகாஷை பக்கத்தில் உள்ள பெரிய ஆஸ்பத்திரிக்கு அழைத்துச் செல்ல ஆலோசனை தந்தார்கள். அங்கே செய்யப்பட்ட டெஸ்ட் மூலமாக அவருக்கு பிரச்சனை என்னவென்று தெரிய வந்தது. எனக்கு பரிசோதனை செஞ்சதுக்கப்புறம் என்னோட கழுத்தில் இருக்கக்கூடிய 1, 2, 3, 4, 5, 6, 7, 8ன்னு இப்படி எல்லா நரம்புகளும் ஜாம் ஆகி போயிடுச்சு. அதனால தான் என் உடம்பு மரத்து போச்சு அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு சொன்னாங்க. உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு என் ஒய்ஃபையும் கூப்பிட்டாங்க. அவங்கக்கிட்ட என் நிலைமை எடுத்து சொன்னாங்க. உடனே எனக்கு ஆப்ரேஷன் செய்யணுன்றதை அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்களும் அதை கேட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் இவருக்கு உடனே ஆப்ரேஷன் செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர்ஸும் உடனே ஆப்ரேஷனை ஆரம்பிச்சிட்டாங்க.
ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து பிரகாஷ் சர்ஜரி செய்து கொண்டார். எரேமியா 17:14 என்ற வசனத்தில் நான் உன்னை குணப்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறேன் என்று தேவன் சொல்கிறார். அதனால் நாங்கள் எப்போதும் தேவன் மேலே நம்பிக்கை வச்சு என்னை குணப்படுத்துறதுக்காக ஜெபம் செய்ய ஆரம்பித்தோம். தொடர்ந்து ஜெபம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். சர்ஜரி முடிந்த பிறகு பிரகாஷுடைய உடல்நலம் தேர ஆரம்பித்ததை பார்த்து டாக்டர்களும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். நான் என்னோட 2 பிள்ளைங்களையும் கூப்பிட்டேன். என்னோட பக்கத்தில் நில்லுங்கன்னு சொன்னேன். நானே கட்டில் விட்டு கீழே இறங்கி நின்னேன். அப்படியே டாக்டர் சாரை பார்த்து அவ்வளோ தூரம் நான் நடந்து போனேன். அப்படியே நடந்து திருப்பம் கட்டிலுக்கும் வந்தேன். அப்படியே கட்டிலில் உட்கார்ந்தேன். இதை பார்த்து டாக்டருக்கும் ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. அவர் என்ன சொன்னார்னா, இது 5வது நாள் தான். இந்த மாதிரி பேஷண்ட் எல்லாம் 10-15 நாள் ஆகும் நடக்கிறதுக்கு, எழுந்துக்கிறதுக்கே ஆகும். ஆனால் இவர் 5வது நாள்லேயே நடக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டார். நான் அப்புறம் சைக்கிளிங்லாம் பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மற்ற விஷயங்களையும் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் 1 வாரம் கழிச்சு, அதாவது 10வது நாள் எனக்கு, அதாவது ஜூலை 21 அங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. நீங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க. பிரகாஷ் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது அவர் மருத்துவமனைக்கு செல்வதற்கு முன்பாக அவர் செய்த ஜெபம் அவருக்கு நினைவுக்கு வந்தது. அன்றைக்கி ஆம்புலன்ஸ் வந்திருந்தது. கேட்டுக்கு வெளியே அந்த ஆம்புலன்ஸ் வந்து நின்றுச்சு. நான் அங்கேருந்து கீழே இறங்கி வீட்டுக்கு நானே உள்ளுக்குள்ளே நடந்து போனேன். ஏன்னா நான் ஹாஸ்பிட்டலில் போகும்போதே ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போகிறாங்க, வரும்போது நான் நடந்து தான் வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். எனக்கு தெரியும் என் பிரார்த்தனையை நீங்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவீங்கன்னு முழு நம்பிக்கையோடு இருக்கேன்னு சொன்னேன். பிரகாஷ் குமாரை 45 நாட்கள் ஓய்வெடுக்குமாறு சொன்னார்கள். ஆனால் 3வது நாள் அவர் செய்த செயல் எல்லோரையும் ஆச்சரியப்பட வைத்து விட்டது. நானே என் வண்டி எடுத்துக்கிட்டு ஓட்டிக்கிட்டு போனேன். என் ஸ்கூலுக்கு போனேன். அங்கே குழந்தைங்களாம் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் அந்த பிள்ளைங்கக்கிட்ட சொன்னேன், இந்த பாருப்பா நான் வந்துட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் பாருங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு உடம்பு சரியில்லாத போது என்னை வந்து பார்த்தீங்க, எனக்காக ஜெபம் பண்ணீங்க. அந்த ஜெபம் என்னை குணப்படுத்திருச்சு. இனிமேல் நான் சீக்கிரமே ஸ்கூலுக்கு வந்து என்னோட பழைய வேலை எல்லாத்தையும் பார்ப்பேன்னு அவங்கக்கிட்ட சொன்னேன். இன்றைக்கு 1 வருடம் கடந்து விட்டது. பிரகாஷ் இன்றைக்கு ஒரு ஆரோக்கியமான இயல்பு வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார். தன்னுடைய ஜெபத்திற்கு பதில் தந்த ஆண்டவருக்கு தன்னுடைய எல்லா மகிமையும் தருகிறார். இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பலவீனமும் இல்லை. அப்போ ஏற்பட்டது மாதிரி பிரச்சனை இப்போ எதுவுமே இல்லை. நான் தேவனுக்கு மனசார என் நன்றிகளை சொல்லிக்கிறேன். எனக்கு பிரச்சனை ஏற்பட்ட போது நான் தொடர்ந்து ஜெபம் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். என்னோட ஜெபத்திற்கான பதில் தேவன் கொடுத்துட்டாரு. என்னோட ஜெபத்திற்கு தேவன் என்ன குணமாக்கிட்டாரு. மற்றவங்களும் எனக்காக ஜெபம் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாரோட பிரார்த்தனையும் கேட்டு ஆண்டவர் என்னை என் நோயிலிருந்து முழுமையாக குணப்படுத்திட்டாரு. நான் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் முழுமையாக குணமடைஞ்சிட்டேன். ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கேன். ஆண்டவருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி பிரகாஷ்குமார். உங்களுடைய சாட்சி ஒரு உத்வேகத்தை தரக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கும் நோயினால் அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிறவங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு உங்களுடைய சாட்சி ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நம்ம விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் செய்யும்போது அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் தருகிறார். அதை தான் நம்ம பிரகாஷ்குமாருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம பார்க்க முடியுது. நண்பர்களே, தேவன் எப்போவுமே நம்ம கூடவே இருக்கார். அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. இப்படி தான் நம்ம பைபிளில் ஒரு பெண்ணை குறித்து நம்ம பார்க்குறோம். மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில் அந்த பெண் எப்படி ஒரு நோயில் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு 12 வருடமாக உதிரப்போக்கு, இரத்தப்போக்கு இருந்திருக்கு. பொதுவாகவே பெண்களுக்கு எல்லாருமே ரொம்ப தெரியும். இரத்தப்போக்கு ஒரு 2 நாள் அதிகமானாலே அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு பெண்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். 12 வருஷமாக அவங்களுக்கு அந்த இரத்தப்போக்கு நோய் இருந்திருக்கு. அவங்க பார்க்காத மருத்துவம் கிடையாது, எல்லாமே பார்த்துருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு சரியாகாத ஒரு நிலை. யூதர்கள் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவங்களை ஒதுக்கி வச்சுருவாங்க. இந்த மாதிரி இரத்தப்போக்கு இருக்கிறவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா அசுத்தமானவர்கள் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருவாங்க. அதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த பெண்ணுக்கு ஒரு விசுவாசம் இருக்குது. அவங்க ஊர் வழியாக இயேசு வர்றாங்க அப்படின்னு அந்த பெண் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வருது, இயேசுவால் என்னுடைய நோயை குணப்படுத்த முடியும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, கூட்டம் அவரை இயேசுவை சுற்றி கூட்டம் அதிகமாக இருக்குது. ஆனாலும் எப்படியாவது நம்ம குணமாகணும் அந்த விசுவாசத்தில் என்ன பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட அந்த கூட்டத்தின் உள்ளே போய் அவருடைய வஸ்திரத்தின் ஒரு ஓரத்தை தான் தொடுறாங்க. தொட்ட உடனே அவங்க சுகமடைகிறாங்க. அப்போ இயேசு சொல்கிறாரு, இந்த கூட்டத்தில் என்னை தொட்டது யார் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சீடர்கள்லாம் சுற்றி இருக்கவங்க, இவ்வளோ கூட்டம் இருக்குது ஆண்டவரே, எப்படி நீங்கள் தொட்டது யாருன்னு கேட்குறீங்க? இல்லை, என்கிட்டேருந்து வல்லமை புறப்பட்டதை நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்காக அந்த பைபிள் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மார்க்கு 5:34. அவர் அவளை பார்த்து,
மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். பார்த்தீங்களா, அந்த பெண்ணுக்கு எப்படி குணமானதுன்னு இயேசு சொல்றாரு பார்த்தீங்களா? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அதாவது அவங்க மேலே இருந்த நம்பிக்கை, உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணப்படுத்தியது அப்படின்னு இயேசு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் நம்ம நோயினால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? நீங்கள் அவங்க எப்படி அந்த தடைகளை தாண்டி தேவனிடத்தில் வந்தாங்க, இயேசுவின் இடத்தில் வந்தாங்க, அதே மாதிரி நீங்கள் தடைகளெல்லாம் தாண்டி தேவனிடத்தில் வர வேண்டும், அவரை தொட வேண்டும், ஜெபத்தின் மூலமாக அவரை தொட வேண்டும். எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் குணமாவீர்கள். உங்களுடைய நம்பிக்கையோடு நம்ம ஜெபம் செய்யணும். அப்போ கண்டிப்பாக நமக்கு அது சுகத்தை கொண்டு வரும். இதுதான் நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு நோயிலிருந்து குணப்படுத்த ஜெப உதவி தேவைப்படுகிறது அப்படின்னா நீங்கள் எங்களுடைய CBN ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. நண்பர்களே, நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சூப்பர் புக் மூலமாக நம்ம குழந்தைங்க என்னெல்லாம் கற்றுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்க இருக்கோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஜூலை மாதத்தில் எங்களோடு பஞ்சாப், தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் ஸ்ரீலங்காவுக்கு பயணம் செய்யுங்கள். உண்மை சாட்சியங்களை பாருங்கள், சர்ச் கோயஸ்களை கேளுங்கள் மற்றும் வரலாற்று பக்கங்களில் இருந்து வில்லியம் மார்ட்டின் அவர்களுடைய கதையை அறிந்து கொள்ளுங்கள். எங்களுடைய பிராந்திய சிறப்பு நிகழ்ச்சியில் ஜூலை மாதத்தின் ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் ஒவ்வொரு புதிய பகுதிக்கு செல்லுங்கள். உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து சிறப்பு பிராந்திய நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்காக கிவ் டு CBN. வெல்கம் பேக் நண்பர்களே. இந்த மாதம் முழுவதும் நம்ம ஜெபத்தை குறித்து நம்ம தொடர்ந்து தியானம் செய்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கான நிகழ்ச்சியில் ஜெபத்தின் மூலமாக நோயிலிருந்து குணமாக முடியும், அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் சூப்பர் புக்கு மூலமாக நம்ம குழந்தைங்க இந்த மாதம் என்னெல்லாம் கற்றுக்க இருக்காங்க அப்படிங்கிறத ஏஞ்சலின் சேர்ந்து சொல்ல இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். சூப்பர் புக் ரசிகர்களே, சம்மர் ஹாலிடேஸ்க்கு அப்புறம் நீங்க திரும்பவும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க எல்லாரும் பெரிய பெரிய சவால்களை, ஒருவேளை அப்படி இல்லைன்னா பல விஷயங்களை நினைச்சு நீங்க என்ன பண்ணலான்னு கவலைப்பட்டுக்கிட்டு கூட இருக்கலாம். ஆனா எதுக்கு கவலைப்படணும்? பைபிள் நமக்கு பிலிப்பியர் 4:6 மூலமா நீங்க எதை பத்தியுமே கவலைப்படாம எல்லாத்தையும் பத்தி விண்ணப்பமா சோஸ்திரத்தோட ஜெபத்தினாலும் உங்களோட வேண்டுதல தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்க இத நம்பினீங்கன்னா குழந்தைங்களே நீங்க கட்டாயமா கவலைப்பட தேவையில்ல. இத மனதார நீங்க நம்புங்க, அதுக்காக காத்திருங்க. வேண்டுதலுக்கு மிக பெரிய சக்தி இருக்கு. உங்களோட அன்றாட வாழ்க்கையில ஜெபத்தோட பவரை எப்படி அடையறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நெபுகத்நேசரை பத்தின கதைய சூப்பர் புக் எபிசோட்ல பாருங்க. அதன் மூலமா ஜெபத்துக்கு எவ்வளவு வலிமை இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில ஜெபம் எவ்வளவு முக்கியமானதுன்னு உங்களுக்கு தெரிய வரும். மகாராஜா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா புத்திசாலி மனுஷங்களும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை நீங்க கேக்குறீங்க. ஆனா பரலோகத்தோட தேவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறாரு. உங்களோட கனவுல எதிர்காலத்துல என்ன நடக்குங்கிறத அவர் உங்களுக்கு காட்டியிருக்காரு. இந்த வாட்டி சூப்பர் புக்கோட வினாடி வினா நிகழ்ச்சி டெல்லியில இருக்க 2 சர்ச்ல நடக்கும். சென்டினரி மெத்தடிஸ்ட் சர்ச் லோடி ரோட் வெர்சஸ் சென்ட் மார்ட்டின் சர்ச் டெல்லி கேண்ட். டைம் ஆஃப் பிரேயர் வித் கிஸ்மோவிற்காக ரெடி ஆகுங்கள். ஜூலை 2வது வாரத்துல மாலை 6 மணிக்கு சூப்பர் புக் இந்தியா ஃபேஸ் பக்கத்துல ராய்ப்பூர்ல உள்ள சர்ச் காட். அங்க உள்ள குழந்தைங்களோட ஆடி பாடி மகிழ்ச்சியா இருங்க. Stay tuned on social media pages, Instagram, Facebook and YouTube. Until next time, bye. நன்றி ஏஞ்சலின், எங்களுக்காக நீங்கள் நிறைய விஷயங்களை சொன்னீங்க. சூப்பர் புக்கு மூலமாக ஜெபத்தினுடைய வலிமையை குழந்தைங்க கற்றுக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம். நண்பர்களே, உங்கள் குழந்தைங்களுக்கு
நீங்கள் சூப்பர் புக்கை அறிமுகம் செய்து வைங்க. அது வந்து பைபிளில் இருக்கக்கூடிய நிறைய காரியங்களை அவங்க தெரிந்து கொள்ள அது உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அது மூலமாக தேவனை மேலும் அறிந்து கொள்ள அது உதவியாக இருக்கும். அதுக்கு நீங்கள் எங்களுடைய சூப்பர் புக் இந்தியா ஃபேஸ்புக் மற்றும் சூப்பர் புக் இந்தியா இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு போய் பாருங்கள். நண்பர்களே, நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சந்தேகம் என்ன பகுதியை பார்க்க போகிறோம். இடைவேளைக்கு பிறகு ஒரு புதிய வாழ்வு பார்வையாளர்கள், இன்னைக்கு நீங்க புதிய வாழ்வு குடும்பத்துல இணையறதுக்காக உங்களை நாங்க வரவேற்கிறோம். நீங்க புதிய வாழ்வு நிகழ்ச்சியை டிவி மற்றும் டிஜிட்டல் தளம் மூலமா ஒவ்வொரு வீட்டுக்கும் எடுத்துக்கிட்டு போங்க. அப்படி நீங்க செய்யறதுக்காக ஒவ்வொரு மாதமும் நீங்க 50 ரூபாய் பங்களிப்பா தரலாம். உங்களுடைய பங்களிப்பை எங்களுக்கு தர்றதுக்கு நீங்க தெரிகிற QR கோடை ஸ்கேன் பண்ணி இன்னைக்கே ஒரு புதிய வாழ்வு குடும்பத்துல எங்களோட இணைஞ்சிருங்க. வெல்கம் பேக் நண்பர்களே. ஜெபத்தின் மூலமாக நோயிலிருந்து எப்படி விடுபடுவது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இப்போது நம்முடைய நிகழ்ச்சியில் வருவது சந்தேகம் என்ன பகுதி. இந்த பகுதிக்காக நீங்கள் அனுப்பியிருக்கக்கூடிய கேள்விக்கு நாங்கள் பதில் தர போகிறோம். வாங்க பார்க்கலாம். நேர் ஒருவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் நீண்ட காலமாக என்னுடைய நோய் குணமாவதற்காக ஜெபம் செய்து வருகிறேன். ஆனால் இதுவரை என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை. தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்கவில்லையா? நன்றி நண்பரே, நீங்கள் இந்த கேள்வி கேட்டதற்காக மிக்க நன்றி. ஏன்னா இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் ஜெபம் செய்கிறீங்க, அதற்கான பதில் கிடைக்கல, அது உங்களுக்கு வருத்தத்தை கொடுத்திருக்கும். ஆனால் நமக்கான நேரத்தில் தேவன் எதையும் செய்வதில்லை. அவருக்கான தகுந்த நேரத்தில் அதை அவர் நமக்கு செய்வார். அது மட்டும் இல்லை, நீங்கள் நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் மிகுந்த நம்பிக்கையோடு ஜெபம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கூட அவர் தாமதப்படுத்தி கொண்டு இருக்கலாம். இன்னொன்று, அவர் உங்களை பரிசோதித்து கொண்டிருக்கலாம். அதையும் மறந்துடாதீங்க. அதனால் நீங்கள் தொடர்ந்து ஜெபம் செய்து கொண்டே இருங்க. நீங்கள் தோல்வி அடைஞ்ச மாதிரி நீங்கள் சோர்வாக இருக்காதீங்க. நீங்கள் தினமும் ஜெபம் செய்யுங்க. நிச்சயமாகவே அவர் பதில் தருவார். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களிடமும் இதே போன்ற கேள்விகள் இருக்கிறது, சந்தேகம் இருக்கிறது என்றால் எங்களுடைய CBN பிரேயர் லைனுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. அது மட்டும் இல்லை, எங்களுடைய CBN இந்தியா யூடியூப் சேனலுக்கு வந்து இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷனில் உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யலாம். நம்ம இப்போ ஜெபிக்கிறதற்கான நேரம். நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்காக நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் தகப்பனே, நோயால் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. அப்பா, உம்முடைய நேரம் வரும்போது நீங்கள் எங்களை அப்பா குணப்படுத்துகிறீங்க ஆண்டவரே. நாங்கள் பார்க்குறோம், பைபிளில் பார்க்குறோம் தகப்பனே, அந்த இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு நீங்கள் சுகத்தை கொடுத்தீங்க கர்த்தாவே. அப்பா, இந்த நேரத்திலும் சுவாமி, யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் சுகத்தை தாங்க கர்த்தாவே. அப்பா, நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் சுகத்தை தாங்க, பலனை தாங்க சுவாமி. அப்பா, ஜெபத்திற்கு வல்லமை இருக்கிறது. நம்பிக்கையோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் தகப்பனே, நீர் தகப்பனே நல்ல சுகத்தை பலனை தருறீங்க தகப்பனே. இப்போதும் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சுவாமி, நீங்கள் சுகத்தை தாங்க, பலனை தாங்க கர்த்தாவே. உமது வல்லமை புறப்படட்டும் கர்த்தாவே. ஆசீர்வாதத்தை தாங்க கர்த்தாவே. நோயிலிருந்து மீண்டு வர உதவி செய்யுங்க கர்த்தாவே. அப்பா, ஒவ்வொருவரையும் பேர் பேராக சந்தேங்க சுவாமி. நீர் இயேசு மூலமா ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையோடு ஜெபம் செய்திருக்கிறோம். அவர் நிச்சயமாகவே உங்களுடைய நோயிலிருந்து விடுதலையை தருவார். நம்ம இன்றைக்கான பைபிள் வசனத்தை பார்க்கலாம். எரேமியா 17:14.
கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி. இந்த வசனம் ஒரு ஜெபமா இருக்குது. நம்ம ஜெபிக்கும்போது, நம்பிக்கையோடு ஜெபிக்கும்போது நம்முடைய நோயிலிருந்து நாம் குணமாகிறோம். இதை தான் நம்ம இந்த வசனத்தில் பார்க்குறோம். நம்ம தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும், நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். அதுதான் பார்க்குறோம். நம்பிக்கையோடு நாம் ஜெபம் செய்யும்போது நம்ம பரிபூர்ண குணத்தை அடைகிறோம். பரிபூர்ணமான ஒரு சுகம் நமக்கு கிடைக்கிறது. இதை தான் நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்த்தோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுக்காக ஒரு அழகான ஆராதனை பாடல் வருது. ஆராதனை பாடலை பார்த்து தேவனை ஆராதனை செய்யுங்கள். இத்துடன் நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக. God bless you. अपने सर को झुकाता हूँ, झोली मेरी भर दे। मैं तेरे दर पे आया हूँ, खाली हाथों से। अपने सर को झुकाता हूँ, झोली मेरी भर दे। मुझे ढूंढता हुआ, मुझे चाहता हुआ, छोड़ आया आसमां तू यहाँ। भीड़ से मुझको चुना, अपना बना लिया, नाम तेरा है दिया यीशुआ। ले चल मुझे, ले चल मुझे, यीशु तू है जहाँ। ले चल मुझे, ले चल मुझे, ले चल मुझे।